வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் டீமன் சிட்டி. இது ஒரு தரமான க்ரைம் அண்ட் ஆக்ஷன் படம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படத்தோட ஓப்பனிங்கில் ஹீரோவோட ஒய்ஃபு, ஹீரோவோட குழந்தை, இவங்க 3 பேரையும் வில்லன் கேங் கொடூரமாக கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த கொலைகளுக்கு எல்லாம் ஹீரோ தான் காரணம். அதுவும் ஹீரோவோட உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த டீமன் அப்படின்ற கேரக்டர் தான் காரணம். ஸோ ஹீரோவே ஒரு கட்டத்தில் சைக்கோவாக மாறி தன்னோட குழந்தையையும் மனைவியையும் கொலை பண்ணிட்டு கடைசியில் அவனும் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தியை சோசியல் மீடியாவில் பரப்பி விட்டு அங்கே இருக்க மக்களையும் நம்ப வைக்கிறாங்க. பட் ஹீரோ அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைக்கிறாரு. பட் அவருக்கு சுயநிலைவே இல்லை, தான் யார் அப்படின்ற நினைவே இல்லாமல் இருக்காரு. ஸோ ஹீரோவோட கேங்கை வில்லன் குரூப் எதுக்காக பழி வாங்கினாங்க, அந்த ஹீரோவை போட்டு ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க, டீமன் அப்படின்றது யார், உண்மையாகவே அந்த சிட்டியில் டீமன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா, கடைசியில் நம்ம ஹீரோ வில்லன் கேங்க பழி வாங்கினாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஆக்சுவலாக இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்ததோ அதே மாதிரி படம் முடியும் போது இருந்தது. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் போரே அடிக்கல. படத்தோட ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா எப்படா வில்லனை ஹீரோ பழி வாங்குவான் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ளேயே கிரியேட் ஆயிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்லேயே இந்த படத்து மேலே இருக்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு அதிகமாகிரும். ஸோ அந்த அளவுக்கு படத்தோட கதையை சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க. படத்தில் ஹீரோவோட பேரு சகாட்டா. இவரோட கண்கள் முன்னாடியே இவரோட மனைவியையும் குழந்தையும் வில்லன் கேங் ஷூட் பண்ணது இவரோட கண்ணுக்குள்ளேயே இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒரு ஹீரோவோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு சூப்பராக நடிச்சு காமிச்சிருக்காரு. அண்ட் அதை தவிர படத்தில் இருக்கிற எல்லா எமோஷனல் காட்சிகளையும் சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பாக ஃபைட் சீக்வன்ஸ் மிரட்டிட்டாரு. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிப்பட்ட படங்களில் ஃபைட் சீக்வன்ஸ் இந்த அளவுக்கு நேச்சுரலாக எந்த ஒரு லாஜிக் மிஸ்டேக்குமே இல்லாமல் எடுக்க முடியுமா அப்படின்றது நான் இந்த படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு படத்தோட ஃபைட் சீக்வன்ஸ் ஒவ்வொன்றும் தரமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சீனில் சுயநினைவே இல்லாமல் நம்ம ஹீரோ படுத்திருக்கும் போது வில்லன் கேங் அவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த நேரத்தில் சில பல சம்பவங்களால் அவருக்கு பழைய நினைவுகள் ஞாபகம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா அவரோட ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகிரும். ஸோ கிட்டத்தட்ட 12 வருடங்களாக சுயநினைவே இல்லாத ஒரு நபர் திடீர்னு அவருக்கு சுயநினைவு வரும்போது எந்த மாதிரியான ரியாக்ஷன் கொடுப்பாரோ அதை விட டபுள் மடங்கு ரியாக்ஷன் கொடுத்து இந்த படத்தில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா படத்தில் தரமான சம்பவம் பண்ணது படத்தோட வில்லன்கள். இந்த படத்தை பொறுத்தவரை டோட்டலா 4 வில்லன்கள் இருக்காங்க. 4 வில்லன்களுக்குமே தனித்தனி கேரக்டர்ஸ் இருக்கு. அண்ட் எல்லா வில்லன்களுமே பாத்தீங்கன்னா முகத்துல மாஸ்க் போட்டிருப்பாங்க. அவங்க ஒரு இடத்துல சம்பவம் பண்ண போறாங்கன்னா மாஸ்க் போட்டு தான் சம்பவம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்காங்க அந்த ஊர்ல. ஸோ அதனால மறைமுகமாக தான் சில பல சம்பவங்கள் பண்றாங்க. பட் இது எதுவுமே ஊர் மக்களுக்கு தெரியாது. அதுலேயும் குறிப்பா அவனுங்களை பார்க்கும் போதே ஆடியன்ஸ் மைண்ட்ல வெறுப்பு கிரியேட் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட நடிப்பு வேற லெவல்ல இருக்கும். அதுல ஒருத்தன் வில்லத்தனமா சிரிக்கிறேன்னு சொல்லி ஒரு சிரிப்பு சிரிப்பான். அந்த சிரிப்பை பார்க்கும்போதே எப்படா ஹீரோ இவனை போட்டு தள்ளுவான் அப்படின்ற ஃபீல் நமக்கே வந்துடும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோவோட ஃபைட் சீக்வன்ஸ் இந்த படத்தில் தரமா இருக்கும். ஆனால் அவருக்கு ஈக்குவலா இந்த வில்லன்கள் எல்லாருமே ஃபைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சீன்ல ஹீரோவாலேயே அவங்கள சமாளிக்க முடியாது. அண்ட் இவங்களை தவிர ஹீரோவோட பொண்ணா ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. பட் அவங்கள பற்றி இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. ஏன்னா அது இந்த படத்துக்கான ஒரு ஸ்பாய்லர் ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுதான் ஒரே ஒரு சஸ்பென்ஸ் இந்த படத்தில். ஸோ அதையும் நான் சொல்லிடக்கூடாது, நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா படத்தில் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டார்டிங் டு எண்டிங் வர தரமான ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் வர ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், மெடிக்கல் ஃபேக்ட்ரியில் நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அண்ட் கிளைமேக்ஸில் வர ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லா ஃபைட் சீக்வன்ஸும் ஆடியன்ஸுக்கு ஒரு தரமான ட்ரீட்டாக இருக்க போகுது. அண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு எமோஷனல் சீன் இருக்குது. அந்த சீன் உண்மையாகவே நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா மனைவியையும் குழந்தையும் பறி கொடுத்த ஒரு நபர் என்னென்னலாம் பண்ணுவார், பழி வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு இறங்கி செய்வார் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு கதையாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், படம் வேறு லெவலில் இருக்குது. ஆல்ரெடி படம் பார்த்தவங்க உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.